பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, திமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி இன்றைக்கு நாம் வரக்கூடிய செய்திகளை ஒரு அனலைட்டிக்காக கொடுக்க போகிறோம். திமுக பாஜகவோடு நெருங்கி வருவதாக ப. சிதம்பரம், அதாவது மசோதாக்களுக்கு ஆதரவை கொடுக்க, அதாவது நிறைவேற்ற முடியாத சில மசோதாக்களை திமுக ஆதரவின் மூலமாக அவர்கள் நெருங்கி வருகிறார்கள். சுப்ரியா சூலே, சரத்பவாருடைய கட்சியும் அவர்கள் நெருங்கி வருகிற நேரத்தில் திமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்றும் செய்திகள் வருகின்றது. இது ப. சிதம்பரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் ஒன்றை சொல்கிறார். விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி சிவா மத்திய அமைச்சரவையில் பங்கு பெறுவார் என்ற கருத்தை திருச்சி சிவா வைத்திருக்கிறார். இது இரண்டாவது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது, அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜி இந்த ஆட்சிக்கான முடிவை திரு ஸ்டாலின் கவனித்துக் கொள்வார் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படி 3 செய்திகளை நாம் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற போது, மிக முக்கியமாக இதைவிட ஒரு முக்கியமான செய்தி, சபரீசன் இடத்தில் கனிமொழியை முன்னிலைப்படுத்துவதற்கு திமுக, அதாவது உதயநிதி ஸ்டாலின் சில ஆலோசனைகளை கேட்டு வருவதாகவும் தற்போது செய்திகள் களமாடி கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுப்பாய்வு. முதலாவதாக நாம் சபரீசனுடைய இடத்தில் கனிமொழியை கொண்டு வருவதற்கு ஏன் திட்டம்? நாம் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தோல்விக்கு பெண் நிறுவனம் எடுத்திருக்கிற சில தவறான முடிவுகளும் அவர்கள் தவறான சமீட்சைகளும், அதாவது வாக்குப்பதிவை தடுத்து நிறுத்த முடியாது, வாக்காளர்களை வாக்களிப்பதை விட்டு திருப்ப முடியாது, ஆனால் உண்மையை சொல்வதற்கு பெண் தவறி இருக்கிறது என்பதுதான் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. எல்லா தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற அளவிற்கு உண்மையை பெண் நிறுவனம் மறைத்து விட்டது தன்னுடைய சகோதரியினுடைய கணவரான சபரீசன் மீது. அக்கட்சியினுடைய செயல்பாட்டு தலைவராக இன்றிருந்தாலும் அக்கட்சியினுடைய முதன்மை தலைவராகவும் நாளை முதல்வர் வேட்பாளராக இருக்கும் உதயநிதிக்கு கடுமையான மன வலி ஏற்பட்டிருக்கலாம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு பிரச்சனை. உண்மைதான். எதற்காக என்று சொன்னால், அவர் உண்மையை சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டுகளையும் கூட அவர் ஸ்டாலினுக்கு அல்லது திமுக தலைமைக்கு செல்லாத வண்ணம் போலீஸை அவர் தன் கைவசப்படுத்தினார், உளவு அமைப்பை அவர் கைவசப்படுத்தினார். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அலை இருக்கிறது என்ற செய்தியை அறிவாலயத்துக்கு கடத்துவதை கூட அவர் விரும்பாமல், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நாம் வெற்றி பெற்று விடலாம் என்பது போன்று ஒரு மாயபிம்பத்தை பெண் நிறுவனத்தின் மூலமாக அவர் செய்ததின் விளைவு திமுகவுக்கு இந்த நிலைமை. அந்த நிறுவனத்தை கலைக்கவில்லை. 268 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். நிறுவனம் பேரளவிற்கு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. 268 பேர் பணியில் இருந்து அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள், வேலை இழந்து வெளியே போய்விட்டார்கள், பேரளவுக்கு இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அடுத்த செய்தியில், சகோதர சகோதரிகளுக்கிடத்தில், மாமன் மைத்துனர்களுக்கிடத்தில், ஏன்னா நெஃப்யூவாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள், கருத்து மாற்றங்கள் ஏற்படுவது சகஜம்தான். அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கக்கூடிய மிக முக்கியம், திரு சபரீசன் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன் அல்ல. அவர் ஒரு கல்வி கற்றார், ஸ்டாலினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அரசியல் என்பது ஆழமானது, சூட்சமமானது. அவற்றில் இருக்கும் பல பிரிவுகள், சாதிய பிரிவு, இனப்பிரிவு, மதப்பிரிவு, மொழிவாதம், லோக்கல் இஷ்யூ, அரசுக்கு எதிராக இன்கம்பன்சி, எல்லாவற்றையும் கையாளக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சபரீசனால் அது இயலவில்லை. ஆகவேதான் அவரை இப்போது மௌனியாக்கிவிட்டு
நீங்கள் கொஞ்ச காலத்திற்கு உங்களுடைய தொழிலை கவனியுங்கள், நானும் அத்தையும் சேர்ந்து கட்சி நிர்வகிக்கிறோம் என்று அவர் சொன்னதற்கு ஒப்பாக இருக்கும். கனிமொழியை பொறுத்தவரை பல தசாப்தங்களாக நாடாளுமன்ற உறுப்பினர், சிறந்த பேச்சாளர், தேசிய அளவிலும் அடையாளப்படுத்தப்பட்டவர். தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே போன்று தென்காசி, இந்த மாதிரியான விருதுநகர், எல்லா இடங்களிலும் ஒரு பரிச்சயமானவர், மதுரை வரைக்கும். ஆகவே அவர் பல நாடாளுமன்ற தேர்தல்களை களமிறங்கியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய பணி இருந்திருக்கிறது. ஆகவே இந்த முறையும் கூட டிவிகே சவுத்தில் வெற்றி பெறவில்லை. அதனால் அவரை கொண்டு வந்தால் நல்லாக இருக்கும். அப்புறம் இவரை போன்று மக்கள் தொடர்பட்டவர் அல்ல. அவர் மக்களை பார்க்கிறார், பெண்களை பார்க்கிறார், விளிம்பு நிலை சமூகத்தை பார்க்கிறார், ஒரு பெரியாரிய கருத்தியவாதியும் கூட. இப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை, குறிப்பாக உதயநிதி, முதன்மை கொடுத்திருக்கலாம் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுகவோடு நட்புறவாக இருக்கிறது என்றால் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். கர்நாடக மாநில கூர்க்கில் அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் துர்கா ஸ்டாலின் சென்று நிமிஷாம்பாள் என்கின்ற ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலுக்கு சென்று அவர் தரிசித்தார். அதில் ஸ்டாலின், சபரீசனுடைய மனைவி, கட்சி தலைமை, இப்படி பல பிரிவுகள் குர்க்கில் கூடி ரகசியமாக பேசும்போது, அப்போதுதான் மாவட்ட செயலாளர்களை பணியிட செய்ய வேண்டாம், அவர்கள் எதிராக போய்விடுவார்கள் என்று சொல்லி அதை தடுத்தார் என்று சொல்லியிருந்தோம். இப்போது சிதம்பரம் சொல்லும் போதும் நாம் சொன்ன அந்த செய்தியும் 2 பேர் வந்து சந்தித்தார்கள் என்று சொன்னதும் உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் யாரும் வெளியிடத்திலிருந்து அறிவிக்கவில்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வந்து சொல்லுகிறார், திருச்சி சிவா அலங்கரிக்க போகிறார் என்று. அதனுடைய உண்மை தன்மை எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக திமுக ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். சிறுபான்மையினர் கட்சி சமூக விரோத சக்தி என்று அழைக்கப்படுகிறது. சமூக மாற்றங்கள், இப்படி பல விவகாரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து அதை சென்று கொண்டிருக்கிற போது அதற்கு மாற்றமாக வந்து ஒரு மாறுதலான நிலைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இப்போது இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக தன்னை பெரியாரியல், திராவிட இயக்கம், தமிழ் தேசியம் என்று பேசி சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று, தலித் வாக்கை பெற்று, இப்போது ஒரு பெரிய சுனாமினால் அது விஜயனிடத்தில் தனது ஆட்சி இழந்தாலும், நாளை இவர் ஏதாவது தவறு செய்யும் போது மறுபடி சிறுபான்மையினர் வாக்கள் வராத ஒரு சூழ்நிலைக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவை போல் ஒரு நிலைக்கு சென்று விடலாம். அதனால் அப்படி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருப்பதையும் நாம் மறுக்க முடியாது. திரு டிடிவி தினகரன் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார். அதிமுக திமுக என்ற பேச்செல்லாம் காலம் மறையேறி விட்டது. அரசியல் மாறுகிறது, சூட்சமம் மாறுகிறது, களம் மாறுகிறது, யதார்த்தம் மாறுகிறது. அதற்கேற்றவாறு களத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அதிமுக திமுகவை இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொன்னார். அப்படி பார்க்கின்ற போது அவர் மட்டும்தான் இப்போது எடப்பாடியோடு இருக்கிறார். யார் எதிரியாக இருந்தாரோ அந்த டிடிவி தான் இப்பொழுது எடப்பாடியோடு இருக்கிறார். கட்சியிலே முன்னணி தலைவர்கள் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இப்போ எஸ்பி வேலுமணியிலிருந்து சிவி சண்முகத்திலிருந்து எல்லோருமே கிட்டத்தட்ட கடம்பூர் ராஜு, ஒரு பெரிய குரூப்பு பெஞ்சமின், எல்லோருமே கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இருப்பது கொஞ்சம்தான். அவர்களில் இப்போது மாறுபட்ட டிடிவி தினகரன் இணைபெரியாத நட்பிலே இருந்து கொண்டிருக்கிறார் பழனிசாமியோடு. இப்பொழுது அவரை பொறுத்தவரை அதிமுக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் எப்படியாவது இங்கே இருந்து கொண்டு நமது கட்சி நடத்தி கொண்டிருக்கலாம் என்பதால் அவர் உக்கிர நிலையிலே வீரியமாக விஜய் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அந்த களச்சூழலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ரகசியமாக சிதம்பரம் சொல்வது போடு சில மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாய்ப்புகள் இல்லை என்று நாம் முழுமையாக மறுக்க முடியாது. ஆனால் நேரடியாக கூட்டணி அமைப்பதற்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி கூட்டணி அமைத்தால் அது பொலிட்டிக்கலி சூயிசைட் என்ற அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு அரசியல் தலைமையும்
எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த பொலிட்டிக்கலி சூயிசைட் என்ற அடிப்படையில் ஒரு தற்கொலை அரசியல் முயற்சிக்கு செல்வது சாத்தியம் அல்ல. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அனிதா ராதாகிருஷ்ணன் எதற்காக திருச்சி சிவா என்று சொன்னார் என்ற கேள்வி நமக்கு பதில் தெரியவில்லை. வன்மமாக வெளிப்புறமாக பாஜக எதிரான கட்சி திமுகவுக்கு, மறைமுகமாக தொடர்புகள் இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் மத்திய மந்திரி ஆவார் என்று சொன்னதில் எதற்காக அவர் சொன்னார்? சொல்ல வைக்கப்பட்டாரா? தூண்டுதலா? அழுத்தமா? எதனால் இந்த மாதிரியாக ஒரு செயல்பாட்டிற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார் என்கின்ற தகவல்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகிறது, இதில் பல்வேறு நிலைகள் காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது கொஞ்சம் மௌனமாக இல்லாமல் கொஞ்சம் அதிகம் அவர்கள் பதபதைக்கிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள். ஊடகவியலாளர்கள் கூட கைது செய்யப்படுகிற நிலை தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது. அதுவும் பிரபலமான ஊடகவியலாளர்களே இந்த புரோக்கரேஜில் ஈடுபட்டார்கள் என்று காவல்துறை சொல்கிறது அளவிற்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. ஆகவே இதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய செய்தி. திமுக அறிவிக்காத வரை அவர்கள் கூட்டணி என்று நம்புவதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் மறைமுகமாக அவர்கள் பாஜக தலைவர்களோடு நெருக்கம் என்பதை மறுக்க முடியாது. அது தெரியலன்னா அரசியலும் தெரியலன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுப்பது நடவடிக்கைகளை அவர்கள் தொடரலாமே அன்றி வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அதை அடுத்தடுத்த செய்திகளோடு தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.